கேவலமா நடந்துக்கிட்டேன். என் புத்தி ஏன் இவ்வளவு மோசமா போச்சு எதுவுமே எனக்கு தெரியல. வேணும்னா என்ன அழி திவ்யா, அழி திவ்யா. உன் கையால என்ன கொன்னு போட்ட கூட தப்பில்ல. அதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு எனக்கே தெரியல. ஏதோ பேய் பிடிச்ச மாதிரி எனக்கே தெரியாம என்னென்னமோ பேசிட்டேன். நானா இதெல்லாம் பேசினேன்னு நினைக்கிறப்போ என் மேலேயே எனக்கு அருவருப்பா இருக்கு. எனக்கு நல்லது மட்டுமே நினைக்கிறவங்கள, என் மேல அக்கறையா இருக்கவங்க கிட்ட நான் ஏன் அந்த மாதிரி வார்த்தையை சொன்னேன்னு நினைச்சா செத்து போலாம் போல இருக்கு திவ்யா. பெத்த அம்மாவே என்ன வேண்டான்னு ஒதுக்கி வச்சப்போ அம்மாக்கு ஒரு படி மேல இருந்த நீ என்ன பாத்துக்கிட்டவ. நீ வயசுல என்னை விட சின்னவதான், ஆனா மனசால நீ ஒரு தாய் மாதிரி இருந்தியே. இன்னைக்கு இந்த வீட்ல நான் இருக்கேன்னா அதுக்கு யார் காரணம் திவ்யா? நீதானே திவ்யா. இப்ப கூட உன் மூஞ்சிய பார்த்து பேசுறதுக்கு தைரியமோ தகுதியோ எனக்கு இல்ல திவ்யா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடாத. அந்த குற்ற உணர்வாலேயே நான் சூசைட் பண்ணி செத்து போகணும். எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? சத்தியமா சொல்றேன் திவ்யா, நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்னு இப்ப கூட புரியல. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியுது, எனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது என்ன எங்க கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியல. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதையை அனுபவிக்கிறதுக்கு பதிலா மொத்தமா செத்து போயிடலாம். சும்மா இரு. திரும்ப திரும்ப எதுக்கு இப்படி பேசுற? எனக்கு தெரியும் நிம்மி, நீ தெரிஞ்சே இப்படி பேசிருக்க மாட்ட. நீ சொன்ன மாதிரி ஏதோ கெட்ட நேரம், அதான் இப்படிலாம் நடந்துச்சு. அது தப்பு நீ புரிஞ்சுக்கிட்டல. மறுபடியும் நல்ல நேரம் உனக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம். நீ என்ன மன்னிச்சிடுவ, ஆனா உன் வீட்டுக்காரரு, அவரை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவரை சமாளிக்க வேண்டியது என் பொறுப்பு. நீ இவ்ளோ பெருந்தன்மையா பேசுறப்போ எனக்கு கில்ட்டியா இருக்கு திவ்யா. உன் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். என்ன நீ 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 என் அக்கா, நான் எப்பவுமே உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். தேங்க்ஸ் திவ்யா. சரி விடு, நீ யார்கிட்ட பேசின? உன் தங்கச்சி கிட்ட தானே? நானும் உன்னை அப்படி பேசிருக்க கூடாது. இல்ல, நான் தான் தப்பா பேசிட்டேன். நான் தான் விடுன்னு சொல்றேன்ல, அழாத. அம்மா சாரிம்மா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, எப்பவும் இப்படியே இருங்க. எனக்கு அது மட்டும் போதும். சரி, உங்க 2 பேருக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருங்க. என்னம்மா? வாங்க, வந்து பாருங்க. சரி வா வா நிம்மி, வா. சோமு, மாமா கேமராலாம் அரேஞ்ச் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் மாமா. எல்லாம் பக்காவா இருக்குல்ல? ஓகே தானே? வாங்க. சட்ட அளவெல்லாம் கரெக்டா இருக்கு? அதெல்லாம் கரெக்டா இருக்கு. ஒரு தப்பு நடக்காதுல்ல? அவனை பிடிச்சிடலாம்ல? இத பாருங்க சார், இது நாம போடுற டிராமா. நீங்க தலைவர், நாங்க உங்க கட்சி ஆளுங்க. கொஞ்சம் சொதப்புனாலும் ஆள் எஸ்கேப் ஆயிடுவான். இல்ல சார், எல்லாம் கரெக்டா நடக்கும். ஓகே. எல்லாரும் கேஷுவலா இருங்க, யாரும் ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துறாதீங்க. அப்புறம் உஷாராயிருவான். தம்பி, கேமராலாம் ஃபிட் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். ஹலோ பாபு, நான் இங்கே வந்துட்டேன். வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அதெல்லாம் கரெக்டாக இருக்கு, நான் செக் பண்ணிட்டேன்.
மாமா. அவன் தான் நினைக்கிறேன். போய் கூட்டு வா, போ. சரிங்க மாமா. வா ஷாம், உள்ள வா. அண்ணே, நம்ம ஏரியால ஒருத்தன் குடிச்சிட்டு தானே கலாட்டா பண்ணிட்டு இருக்கானே. அப்படியே தலைமையில் 2 போட்டு அனுப்ப வேண்டியதானே. அவனும் நம்ம கட்சிக்காரண்ணே. அதெல்லாம் பார்க்க கூடாதப்பா. அப்புறம் நம்ம கட்சிக்கு தான் கெட்ட பேரு. வா தம்பி, வா வா. வா தம்பி, உட்காரு. இல்லை பரவாயில்ல. பரவாயில்ல, வாப்பா உட்காரு. சொல்லுங்க தம்பி. அது கம்பெனி விஷயமா. ஃபியூஸ் கேரியரை போட்டு கம்பெனியை ரன் பண்ணோம், அதானே? ஆமாங்க. அதுக்கு நான் அந்த கவுன்சிலர் கிட்ட பேசணும். ம். சரி, செஞ்சு முடிச்சிடலாம். ஷாம், இந்த பணத்தை வச்சுக்கிட்டு வேலையை முடிச்சு கொடுத்துருங்க. ஏய், எழுதுடா. சார், நாங்க யார் தெரியுமா? போலீஸ். உன்னை அரெஸ்ட் பண்ணத்தான் கட்சிக்காரங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கோம். சார் என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? லஞ்சம் கொடுத்தேல, அதெல்லாம் கேமரால படம் பிடிச்சிருக்கோம். தப்பிக்கவே முடியாது. கம்பெனி விஷயத்தை முடிச்சு கொடுக்கறதுக்காக இவரு தான் சார் லஞ்சம் கேட்டாரு. இங்க பாருங்க, போலீஸ் கிட்ட மாட்டி வரதுக்காக பென் கேமராலாம் எடுத்து வந்திருக்கேன். சார் நீங்க இவரை தான் சார் அரெஸ்ட் பண்ணணும். பாத்தீங்களா சார், மாட்டவன ஏன் மேலே பழி போடுறோம். நீ தானே பணம் கேட்ட? யாரு, நானா? டேய், சத்தியம் பண்ற பார்க்கலாம். நீ தானே சோம விட்டு பணம் கேட்க சொன்ன? பாத்தீங்களா, மாத்தி மாத்தி பேசுறாங்க. கூட்டு போங்க. சொன்னா புரிஞ்சுக்கணும் சார், உங்களுக்கு புரிஞ்சு கொடுத்தா சார் வந்தேன். ஏய், போடா. ஏய், புடிச்சு கொடுக்கறவனா முதல்ல போலீஸ்ல சொல்ல வேண்டியதுடா. அதுக்காக சார் ரெக்கார்ட் பண்ண பென் கேமராலாம் எடுத்து வந்திருக்கேன். சார் டேய், மரியாதையா வண்டியில ஏறு, இல்லனா அடிச்சு இழுத்துட்டு போ. சார் சொன்னா புரிஞ்சுக்கங்க சார், ஏய், ப்ளீஸ் போடா. சார். சோ நீ தானே பணம் கேட்ட என்கிட்ட? சார் நான் சொல்றது நம்புங்க சார். எழுதிட்டு போங்க. போடா, திருடு போயிடுறேன். சார், நான் போய் எஃப்ஐஆர் போட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க சார், வரேன் சார். சோமு, மாமா. நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. பாத்தியா, பையன் கேமராவோட வந்திருக்கான். ஆமா மாமா. நல்ல வேளை, நான் மாட்டிருந்தேன். இத்தனை நாள் சேர்த்து வச்சிருந்த பேரு புகழ் எல்லாம் போயிருக்கும். என் அரசியல் வாழ்க்கை அஸ்தமனமாயிருக்கும். தம்பி, அந்த பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் ஒரு அப்பாவி தம்பி. அவனுக்கு இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கெல்லாம் துப்பே கிடையாது. நான் அடிச்சு சொல்றேன், இந்த மாதிரி திட்டத்தை எல்லாம் மதிதான் போட்டிருப்பா. நம்ம அவளை சும்மா விடக்கூடாது. கொஞ்சம் விட்டுருந்தா உன் கதையை முடிச்சிருப்பால. இல்லக்கா, இந்த குமார் அந்த பொண்ணு காமெடி பீஸ் நினைச்சிட்டு இருக்கா. நான் காமெடியே இல்ல, வில்லன்னு காட்டிட்டு வரேன். என்னம்மா நீ சம்பந்தம் இல்லாம மதிய கோத்து விட்ட? விவரம் புரியாம பேசாதடா. நீ தானே அந்த சாம் பையன் கிட்ட பணம் கேட்ட. அவன் ஜெயிலுக்கு போனா அவளுக்கெல்லாம் சேர்ந்து உன்னதான கரைச்சு கொட்டுவாளுங்க. குமார் அங்க போய் தகராறு பண்ணா எல்லா கோவமும் அவன் மேல போயிரும். அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன். மா, உண்மையிலே நீ பெரிய ராஜதந்திரிமா. போதும். என்னங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேம்மா. மாத்திரை போட்டுக்கிட்டீங்களா? போட்டுட்டேம்மா. என்னம்மா இன்னைக்கு இவ்வளவு லேட்டா வர? வேலை ரொம்ப ஜாஸ்தியோ? வீட்டு வேலைக்குன்னு போயாச்சு, அப்புறம் ஜாஸ்தி என்ன கம்மி என்ன, எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட வேண்டியதானே. அது இல்லம்மா, வளகாப்பு ஃபங்க்ஷன் சொன்னியே, அதனால வேலை நிறைய இருந்திருக்குமோன்னு கேட்டேன். என்ன சும்மா இருக்க சொன்னதான் கஷ்டம் மதி. வேலை பார்க்க சொன்னாங்கன்னா ராத்திரி பகல்னு பார்க்கவே மாட்டேன். அம்மா அது வேற வயசு. இப்போ அந்த மாதிரி ஓடி ஓடி வேலை செய்ய முடியுமா? எத்தனை வருஷம் ஆனாலும் வேலை செய்யற அலுப்பு மட்டும் எனக்கு வரவே வராதுமா. அது மட்டும் இல்ல, அந்த வீட்டுல என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. அந்த வீட்டுல இருக்கிற பொண்ணுங்க அம்மா அம்மானு என் மேல உயிரே வச்சிருக்காங்க. சரி, சமைச்சு முடிச்சிட்டியா? இல்லம்மா, இப்பதான் பருப்பு அடுப்புல சரி, வச்சிருக்கேன். நான் பாத்துக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம். யார் நீங்க? என்ன வேணும்? இதான் பெண் தெய்வங்கிறது. என்ன வேணும்னு கேக்குது பாத்தியா? அம்மா, சுந்தரி அம்மா இருக்காங்களா?
இருக்காங்க, கூப்பிடுறேன். ஆ? நீங்க சிரமப்படாதீங்க, நானே கூப்பிட்டுக்கிறேன். சுந்தரியம்மா, மதி. மதி, யாருமா? வணக்கம் சுந்தரியம்மா. வணக்கம் மதி. நான் உங்ககிட்ட ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கேன், இது டைனோசர் குமாரோட கோட்டை. இங்க ஷாம் மாதிரி மூஞ்சிகள் எல்லாம் அனுப்பி என்னுடைய புகழ் மாளிகைக்கு ஓட்ட போடலாம் நினைக்காதீங்கன்னு. என்ன மதி முடிக்கிற? தப்பு மேல தப்பா பண்ணிக்கிட்டே போற. நீ என்ன போலீஸ்ல மாட்டி விட திட்டம் போட்டு ஷாம் அனுப்புன. ஆனா இப்படி நடக்குன்னு எதிர்பார்க்கல. மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எமை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலைன்னு ஸ்டேஜில் மட்டும் ஏறி பேசுற அரசியல்வாதி நான் இல்ல. உள்ள போய் எத்தனை கம்பி இருக்குன்னு எண்ணி பார்த்துட்டு வந்தவனா. எனக்கே ஜெயில் பாடம் நடத்துறீங்களா? நான் ஜெயிலை பத்தி புஸ்தகமே போடுவேன், அத முதல்ல தெரிஞ்சுக்க. டைனோசர் குமார்னா உங்க வீட்டுல ட்ரைனேஜ் எல்லாம் வந்தவன் நினைச்சிட்டு இருக்கியா? அதையும் செய்வேன். எப்போ? என் மேல அன்பு வைக்கிறப்போ. என்னை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த குமாரோட முகமே வேற. மாப்பிள்ள சோமுக்காக தான் இப்போ உங்ககிட்ட நின்று அமைதியா பேசிட்டு இருக்கேன் இல்ல? எனக்கு ஜெயில் தாஜ்மஹாலை சுத்தி பார்க்கிற மாதிரி ஜாலியான விஷயம். ஆனா நீங்க அனுப்புற ஷாமுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னே புரியல. புரியாது. நீயும் புரியாத மாதிரியே நடி. அவன் ஜெயிலுக்கு போய் சிக்கன் சாப்பிடுறான். சிக்கன் என்னங்க சொல்றீங்க? ஷாமுக்கு என்னாச்சு? அனுப்பி வச்சு உங்களுக்கு தெரியாதா? இத பார், நீ நடிக்கிறதுனால உங்களுக்கு தான் லாஸ். நீ அனுப்பி வச்சு என்ன ஜெயிலுக்கு அனுப்பலாம், அவன் அங்கே வந்தான். ஆனா நான் அவனை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி கிளம்பி வந்துடக்கூடாது இல்ல? அதான். ஆனா அந்த பையலுக்கே தெரியாது அவன் போலீஸ்ல மாட்ட போறான்னு. இந்த டைனோசர் குமார கொக்க வரமதி. கடைசியா ஒண்ணு சொல்லிட்டு போறேன், அந்த பயலை பார்த்துட்டு இனிமே யாரும் என்கிட்ட வர மாட்டாங்க. இதுக்கப்புறமாவது உன் புருஷனை மன்னிச்சு ஏத்துக்க. முதல்ல ஷாமுக்கு என்னாச்சு அத சொல்லுங்க. விடுமா, கொஞ்ச நாள் அரசாங்க விருந்தாலே இருந்துட்டு வரட்டும். வாங்க. மதி, என்னம்மா இது? அந்த ஆள் என்னென்னமோ சொல்லிட்டு போறானே. ஷாம் நமக்காக இந்த ஆள் கிட்ட போய் சண்டை போட்டிருப்பான் போல இருக்கு. அதனால இந்த ஆள் அவனை போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஐயோ மதி, ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? முதல்ல ஷாம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுமா. அம்மா, நமக்கே முழுசா விவரம் தெரியாம போன்ல நம்ம ஏதாவது உளறி வச்சு அவங்க ஏதாவது நினைச்சுக்க போறாங்கம்மா. அப்ப என்னதான் பண்றது மதி? ஷாமுக்கு இப்படி நடக்க போகுதுன்னு அவனுக்கே தெரியாதுன்னு இந்த ஆள் சொன்னார்ல. ஆமா. அப்ப யாருக்குமே இன்னும் விஷயம் தெரியல. நமக்காக போய் மாட்டிருக்கான். நாம தான் அவனுக்கு எப்படியாவது உதவி பண்ணணும். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. அம்மா, யாரையாவது கூட்டிட்டு போய் முதல்ல ஸ்டேஷன்ல விசாரிச்சு உண்மையை தெரிஞ்சுக்கணும். சரி, பாபு வீட்டுக்கு போய் அவங்க யாரையாவது கூட்டு போலாமா? அது பெட்டர்மா. சரி, நீயும் வா போல. இல்லம்மா, நான் வரல. அவங்க வீட்டு ஆளுங்களோட நான் வர்றது நல்லா இருக்காது. நீ யாரையாவது கூட்டிட்டு போமா. போமா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துடுறேன். வரேன்பா. என்ன பாபு, மாப்பிள்ளை எங்க? அவர் கவுன்சிலர் வீட்டுக்குள்ள போயிட்டாருமா. ஃபோன் பண்ணாரு. அன்னைக்குமா உள்ள பேசிட்டு இருப்பாங்க. அவர் வெளியில வந்ததும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஷியாம், வாங்க மாமா. வாங்க சம்பந்தி. என்னாச்சு? வாங்க மாமா. எங்கம்மா ஷியாம்? அவரு ஒன்னதாமா கேக்குறேன், எங்க உன் புருஷன்? மாமா, இங்கதான் பக்கத்துல வேலையா போயிருக்காரு. என்ன மாப்பிள்ளை இவன் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இருக்கானே. கம்பெனில என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஷாம் சொன்னாரு மாமா, ஏதோ ஃபியூஸ் கேரியரை புடிங்கிட்டு போயிட்டாங்களாமே. அந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்காம இவன் எங்கேயே போய் உட்காந்துருக்கான் பாருங்க. இல்ல மாமா, அது விஷயமா தான் அலைஞ்சிட்டு இருக்காரு. நீங்க வேற அவனுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க.
அவனுக்கு கம்பெனி ஆரம்பிச்சு கொடுத்ததே தப்புன்னு தோணுது. அந்த நடராஜ் பையல பார்த்தா மட்டும் தேன் குடிச்ச நரி மாதிரி ஆயிடுறான். இப்போ வரது இல்ல, அப்பன சாக கொடுத்த மாதிரி சோகமா திரியறான். ஐயோ சம்பந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இன்னும் நான் எதுவும் செஞ்சுக்காம உயிரோட இருக்கேன் பாருங்க, அதுவே பெரிய விஷயம். அங்க கம்பெனில இவங்கிட்ட ஆர்டர் கொடுத்துட்டு போன கஸ்டமர் வந்து தகராறு பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி, இவன் எங்கேயாவது தொலைஞ்சு போகட்டும், நாம ஆளுங்களை வச்சு வேலை பார்க்கலாம்னு பார்த்தா கரண்ட்டும் இல்ல. வந்த கஸ்டமருக்கு விஷயம் தெரிஞ்சு போய் அவர் உடனே டெலிவரி கொடுக்கன்னு சொல்லி கம்பெனிலேயே உட்காந்துக்கிட்டு போக மாட்டேங்கிறாரு. இவனுக்கு போன் பண்ணா போன் போக மாட்டேங்குது. எனக்கும் முன்ன மாதிரி உடம்புல தெம்பு இல்ல. என்ன பண்ண சொல்றீங்க? மாமா பதட்டப்படாதீங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரிங்க மாப்பிள்ள, இப்ப அவன் எங்க தான் போயிருக்கான்? இல்ல மாமா, பக்கத்துல தான் போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு. சம்பந்தி, என்ன சாப்பிடுறீங்க? அதுக்கு என்னமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாமா. என்ன ராஜி பாத்துட்டு இருக்க? போய் மாமாவுக்கு காஃபி போட்டு கொண்டு வா. எதுவும் வேண்டாமா. தண்ணியாவது கொண்டு வந்து கொடு. சம்பந்தி, உட்காருங்க. உட்காருங்க மாமா. இந்தாங்க மாமா. பாபு, எங்க உங்க அப்பாவை காணோம்? கடைக்கு தான் போயிருப்பாரு. இல்லையே, கடைக்கு போறதா இருந்தா சொல்லிட்டு போயிருப்பாரு. ஏமா, அங்கதான் போயிருப்பாரு, வேற எங்க போறாரு? வாங்க பாபு. நீங்களும் இங்கதான் இருக்கீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு. நான் ரொம்ப தடுமாறிட்டேன். என்னாச்சுங்க, ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா தம்பி, கவுன்சிலர் குமார் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவர் ஷாம் தம்பிய போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டாரு. உண்மையா என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அத போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு பாபு தம்பியை கூட்டிட்டு போல நீங்க வந்த. நான் தான் அப்பவே சொன்னேன்ல இதெல்லாம் வேண்டான்னு. யாராவது கேட்டீங்களா? என்னம்மா, என்ன நடந்துச்சு சொல்லுமா. ராஜி, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. மாமா சாரி மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. ஷாம் அந்த கவுன்சிலரை மாட்டி விடுறதுக்கு தான் பிளான் பண்ணி போனாரு. ஆனா அவரே மாட்டிக்கிட்டாருன்ற விஷயம் எனக்கு இப்பதான் தெரியுது. இங்க பாருங்க, நீங்க யாரும் எதுக்கும் பதறப்பட வேண்டாம். நானே நேர்ல போய் எப்படியாவது ஷாம கூட்டிட்டு வந்துடுறேன். என்னங்க இது? அவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் தான் படிச்சு எதுவும் பண்ண மாட்டேன்னு சொன்னேனே. என்னம்மா நீ அவன் கூட தானே இருந்த? அவன் போறேன்னு சொன்னா நீ விட்டுறதா? இதான் நீங்க குடும்பம் நடத்துற லட்சணமா? இல்ல மாமா, நான் சொன்னேன். பேசாத, என் வயிறு எரியுது. மாமா ப்ளீஸ் மாமா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம மாப்பிளைய கூட்டிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அந்த நடராஜ் வீட்டால அவன் இன்னும் எங்க போய் நிக்க போறானோன்னு நான் அப்பவே சொன்னேன். அது இப்ப நடந்துருச்சு. அவன் எக்கேட கெட்டு போகட்டும், இதுல நான் தலையிறதா இல்ல. ஒரு தடவையாவது அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் அவனுக்கு புத்தி வரும். என்ன சம்பந்தி, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்னங்க, இதுல நம்ம வீட்டு பிரச்சனை ஏதாவது இருக்கா? மதி கூட போனதுனால தானே இவ்வளவு பிரச்சனையும். தேவையில்லாம அரசியல்வாதி கூட சண்டை போட்டு இப்படி பண்ணி வச்சிருக்கான். தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நடந்தது என்னன்னு இப்பவும் எனக்கு முழுசா தெரியாது. எதுவா இருந்தாலும் ஷாம நம்ம நல்லபடியா கூட்டிட்டு வரணும். நீங்க பேசாதீங்கம்மா, உங்களை பார்த்தாலே எரிச்சலா வருது. உங்களுக்காக தானே எல்லாம் பண்ணா, அதான் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். போங்க, நீங்களே போய் இப்ப அவனை கூட்டு வாங்க.